அண்ணா ஆட்டோ வருமா? வருமா, உள்ள உட்காருங்க. சரி ஓகேண்ணா. உட்காந்துட்டேண்ணா, எடுங்க. இங்க பாருமா, ஒரு 5-6 பேர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால வண்டி எடுக்க முடியும். உன் ஒருத்தரை மட்டும் உட்கார வச்சு கூட்டு போனா எனக்கு கட்டுப்படி ஆகுமா? 5-6 பேரா? ஆட்டோலயே 3 பேர்லாம் உட்கார முடியும். 3 பேர் சீட்ல உட்கார போறீங்க, ஒருத்தர் கம்பியில உட்கார போறாரு, மத்த 2 பேர் என் பக்கத்துல உட்காந்து வர போறாங்கம்மா. கொஞ்ச வெயிட் பண்ணுமா. அவங்களே எப்ப வந்து நான் எப்ப நான் வீட்டுக்கு போறது? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 5-6 பேரோட காசை நீங்க கொடுத்துருங்க. நான் உன்னை தாராளமா கூட்டு போய் வீட்டாண்ட இறக்கிடுறேன். அப்படி இல்லையா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுவும் உங்களால பண்ண முடியலனாக்கா தயவு செய்து வேற ஆட்டோவை பார்த்துட்டு போயிடுங்க. அப்படியா? அப்ப நான் எவ்வளவு வெயிட் பண்ணதுக்கு வெயிட்டிங் சார்ஜ் கொடுங்க. வெயிட்டிங் சார்ஜா? அப்படின்னா இப்போ நாங்க ஒரு ஆட்டோ புக் பண்ணி அந்த ஆட்டோ ரொம்ப நேரம் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நாங்க அவங்களுக்கு வெயிட்டிங் சார்ஜ் கொடுக்கணும்ல. அப்ப நீங்க இப்போ நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு வெயிட்டிங் சார்ஜ் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. நல்லா பண்ணி போ. गाइस இப்போ பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் நீ இவ்வளவு வெயிட் பண்ண வச்சிட்டு நான் சொல்லிட்டாரு. உங்க கேமராமேன் இவ்வளவு எங்கடா அந்த? அதான் தெரியல கேமராண்ணா. கா இது கரெக்டா பேசுங்க ரேட். இவங்க யாரா? இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னா. இன்ஃப்ளூயன்சர்னா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுவாங்க. இவங்க நார்மல் பிளே கிடையாது. அம்மா உன் வெயிட்டிங் சார்ஜ் என்ன சொல்லுமா? டேய் கட் பண்றா. 15 ரூபாய். 15 ரூபாவா? இந்தாம்மா. டேய் வீடியோ எடுறா. गाइस இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோக்காரங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணோம்னா பஸ்ல போடுது, ஃளைட்ல போடுது, ட்ரெயின்ல போடுது, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஆட்டோல போங்க. அப்புறம் நமக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. ஓகேனா? பை. இது என்னடா 5 ரூபாய். தேங்க்ஸ்க்கா.